Hi friends, Assalamu alaikum. Welcome to Asika Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். நம்ம காலையில வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம ஹெவியா எடுத்துக்காம இந்த மாதிரி நம்ம பிரெட் ஆம்லெட் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஒன்னு சாப்பிட்டா கூட போதும். நமக்கு வந்துட்டு வயிறு ரொம்பவே வந்துட்டு நிறைஞ்சிரும். நம்ம சாப்பிட்ட மாதிரி வயிறு வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கொஞ்சமா நம்ம வந்துட்டு நெய் அல்லது பட்டர் வந்துட்டு தோசை தவால விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்க பிரெட்டை ரெண்டு சைடும் திருப்பி போட்டு லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிகமா வந்துட்டு நீங்க ரோஸ்ட் பண்ண வேணாம். லைட்டா நீங்க வந்துட்டு ரோஸ்ட் பண்ணீங்க அப்படினா போதும். இப்போ அவ்வளவுதான் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மறுபடியும் நம்ம வந்துட்டு நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 2 முட்டை எடுத்துர்க்கேன். அத நல்லா வந்து நம்ம blend பண்ணி வச்சிருக்கோம். அது முட்டையில வந்து லைட்டா நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ அத வந்து நம்ம தோசை தவால ஊத்திட்டு நல்லா எல்லா சைடும் போற அளவுக்கு நல்லா வந்துட்டு இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமேட்டு நம்ம பிரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்துட்டு நம்ம முட்டையில வந்து நம்ம சென்டர்ல வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். நம்ம முட்டை ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை வந்து நீங்க ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. ஹைல வந்துட்டு வைக்காதீங்க. அதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு புதினா சட்னி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதையும் வந்துட்டு நம்ம இதே போல நம்ம வந்துட்டு பிரெட் மேல தடவி விட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமேட்டு மைனஸ் இருக்கு இல்லையா? அதையும் எடுத்து இதே போல நீங்க மேலாப்ல வந்துட்டு ஃபுல்லா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு பிரெட் ஆம்லெட்ல நம்ம மைனஸ் இந்த மாதிரி புதினா சட்னி அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படினா சில்லி அண்ட் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா? அதையும் வந்துட்டு நம்ம சேர்த்து செய்ய போகும்போது நமக்கு பிரெட் ஆம்லெட் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சென்டர்ல வந்துட்டு நீங்க கட் போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்துட்டு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போதான் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி வந்துட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் நீங்க சமையல் கத்துக்கிறீங்க அப்படினாலும் நீங்க வந்துட்டு இந்த ரெசிபி ஈஸியா செஞ்சிரலாம். இல்ல அப்படினா பேச்சுலர்ஸா இருந்தா கூட இந்த ரெசிபி வந்து நீங்க டக்குன்னு செஞ்சிரலாம். கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு பிரெட்டை வந்துட்டு நல்லா நாலு சைடும் வந்துட்டு நல்லா மடிச்சாச்சு. மடிச்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கத்தை வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். இதே போல நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பசங்களும் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு மார்னிங்ல இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது வயிறு வந்துட்டு ஃபுல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்ல இருக்கும். டெய்லி இட்லி, தோசை இந்த மாதிரி வந்துட்டு செய்யாம கொஞ்சம் டிஃபரண்டா இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அவ்வளவுதான் நம்ம வந்துட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு மைனஸ் ரெசிபி வந்துட்டு எப்படி பண்றது அப்படினு சொல்லி நான் வீடியோல வந்து நான் போட்டுருக்கேன். உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நம்ம மைனஸ் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படினா காலையில ஸ்கூல் போகும்போது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா நம்மளுடைய சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட நம்ம வந்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.